வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, பாம்பேயில் தாங்க. ஸோ பாம்பேயில் இந்த தாஜ் ஹோட்டல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இங்கேருந்து இந்தியன் கேட்டுக்கு ஏற்றாப்புல தான், கேட் ஆஃப் இந்தியாவுக்கு ஏற்றாப்புல தான் இந்த தாஜ் ஹோட்டல் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லைங்க, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரூஸ் ஏறதுக்கு தாங்க. ஸோ க்ரூஸில் வந்து மும்பை டு கோவா ட்ரிப். ஸோ இதுதாங்க கேட் ஆஃப் இந்தியா. ஸோ அங்கே ஒர்க் நடந்துகிட்ருக்கனால ரொம்ப கிட்ட போக முடியல. ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா, பாம்பே இந்த சீசனில் வந்து மழை பெய்கிற அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த வெதர் வந்து க்ளவுடியாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இங்கே கார்ட்லேயே க்ரூஸ் ஏறதுக்காக இங்கே வந்தோன்னே டெர்மினல் பக்கத்தில் தாங்க. ஸோ இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருந்தது. ஸோ அங்கே டெர்மினலுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட வார்ஷிப்லாம் அங்கே நின்றுட்டு இருந்தது. ஸோ இந்த டெர்மினலில் இங்கே வந்தோடனே எப்படி நம்ம ஃப்ளைட்டுக்கு போர்டிங் பாஸ் போடுறோமோ அது மாதிரி போர்டிங் பாஸ் போட்டோன்னா நம்ம கையெல்லாம் அது கார்டு, அதாவது டோரோட கீ கார்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்கேஜ் வந்து அரௌண்ட் 50,000 to 55,000 வந்து வருது. ஸோ 3 days க்ரூஸ். இங்கே மும்பைலேருந்து எடுத்து ஃபஸ்ட் டே ஸோ சீயில் இருப்போம். ஸோ செகண்ட் டே வந்து நம்ம கோவா போவோம். கோவாவில் நம்ம இறங்கின பிறகு நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம வந்து டூர் பிளான் போட்டு நம்ம சுற்றிட்டு ஸோ அகைன் வந்து க்ரூஸ் ஏறணும் அப்படின்னா க்ரூஸ் வந்து திருப்பி கடலில் வந்து நிற்கிது. ஸோ அந்த நைட் அந்த டே அங்கே முடிச்சுட்டு நம்மளை கொண்டு வந்து திருப்பி வந்து மும்பையில் இறக்கி விட்டுறாங்க. ஸோ இதுதான் லாபி. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ கேஷினோ இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஸோ தியேட்டர் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 11 மாடிக்கு லிஃப்ட் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் டாப் போகணும் அப்படின்னா இங்கே ஏறினீங்கனாலே இங்கேருந்து மேலே போயிடலாம். பார்த்தீங்களா, இன்டீரியர் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. ஸோ பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இருந்த ஃபீல் வருது. ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரேட் ஆஃப் டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 lakh வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் டிக்கெட் ப்ரீமியமாக வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வைஃபை கிடைக்காது. ஸோ வைஃபைக்கு வந்து நீங்கள் சார்ஜஸ் வந்து இங்கே கொஞ்சம் அதிகம். ஸோ சீல இருக்கச்சுல வைஃபை தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை பே பண்ணி தான் வாங்கணும். அதர்வைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வைஃபையை வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா ஒவ்வொரு டெர்மினலில் அந்த போர்ட்டு பக்கத்தில் நீங்கள் வரச்செல்லாம் உங்களுக்கு வைஃபை, அதாவது சிட்டியை ஒட்டி போச்செல்லாம் உங்களுக்கு வந்து நெட்வொர்க் கிடைக்கும். ஸோ இதுதான் கெஸ்ட் ஏரியா. நம்மளுக்கு அந்த கெஸ்ட்டு கேபினுக்கு போகிற வழி. ஸோ நம்ம இருந்தது வந்து 4th floor இருந்தோம். நம்மளுக்கு இங்கே தான் ரூம். ஸோ ரூமுக்கு போகிற வழி காட்டியிருந்தாங்க. ஸோ அங்கே போயிருந்த பிறகு நாங்கள் எங்கள் ரூமில் 2 பேர் தங்கியிருந்தோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ரூம்லேருந்து நம்ம வந்து சி வியூ பார்க்கலாம். இது ஓசன் வியூ அந்த ரூம் எடுத்திருந்தோம். ஸோ இதுதான் 50,000 rupees ஈச் பர்சன். ஸோ 2 பேருக்கு பார்க்கச்செல்லாம் 1 lakh கிட்ட வந்துடும். ஸோ இந்த கேபின் தான் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்குள்ள கேபின். ஸோ டாய்லெட்டும் வந்து இல்லை அட்டாச்சு தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியரே உள்ளே டாய்லெட் இருக்குது. பட் பாத்ரூமும் உள்ளே அப்படி குளிக்கணும் அப்படின்னிங்கன்னா ஷவர் ரூமும் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டிருக்காங்க, அதிலே பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ கப்பலில் இந்த கேபினில் எல்லாரோட வசதியோடு இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இங்கே இருந்து நம்மளுக்கு வந்து கப்பலில் ஏறி ஒரு 1 hourல வந்து திருப்பி நம்ம க்ரூ அலர்ட் கொடுத்துருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா பேசஞ்சர் அண்ட் க்ரூ அலர்ட். ஸோ நம்ம எப்படி வந்து அலர்ட்டாக இருக்கணும், அதனால எந்த சேஃப்டி ஏரியாவுக்கு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரில் முடித்த பிறகு நாங்கள் ரெஸ்டாரண்ட் வந்திருந்தோம். ஸோ இங்கே ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடியாக இருந்தது. பட் அந்த டைமில் எல்லாம் காலியாக இருந்தது. ஏன்னா எல்லோரும் ஒன் டைமில் உள்ளே ஏறி இருந்ததுனால எல்லாருமே வந்து ஃபுட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே வந்திருந்தோம். இங்கே பார்த்துக்கச்சில டெலிசியஸாக இருந்தது. எல்லா ஃபுட்டும் வந்து வெரைட்டிஸாக இருந்தது. ஸோ சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் அண்டு கான்டினென்டல் ஃபுட்டெல்லாம் இருந்தது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட் வந்து கீழேயும், அதாவது 4th floor அண்டு வந்து டாப் ஃப்ளோர்லேயும் வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ நம்ம அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே மேலே போகணுன்னா போய்க்கலாம். ஸோ இதாங்க ரெஸ்டாரண்ட். ஸோ பார்த்தீங்களா, எல்லா வெரைட்டிஸ்லேயும் இருக்கா. ஸோ இப்போ நான் வந்து டாப் ஃப்ளோர் வந்திருக்கேன், 11th deck. ஸோ 11th deckல வந்தீங்க அப்படின்னா மேலே வந்து இதுதான் வழி. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா வியூ பார்க்கலாம். ரொம்ப சேஃப்டியாகவே இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்கலாம். மேலே ஒரு ஓப்பன் பார் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஃப்ளோரில் வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ இதுதான் பாரு. இதுக்கும் மேலே நம்ம ஏறலாம். அங்கே நம்ம டவர் தெரியுதில்ல, ஸோ அந்த டவர்லேயுமே நம்ம ஏறலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் நின்று பார்த்துட்ருக்காங்க. இங்கே கடல் வழியில் பார்க்கறதுல நிறைய நம்ம போட்ஸ், அதாவது கார்கோ ஷிப்ஸ் வந்து நிறைய நின்றுட்டு இருந்தது. ஸோ நிறைய ஷிப்ஸ் வந்து பக்கத்துலேயே போயிட்டு இருந்தது.
பார்த்தீங்களா எவ்வளோ ஷிப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ உலக உருண்டைன்னுது நம்ம இதில் தாங்க பார்க்க முடியும். ஸோ உலகம் உருண்டையாக தெரியும். அதாவது எப்படி அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த மிட் ஆஃப் த சீ போயிருந்தீங்க அப்படின்னா சுற்றி பார்க்கறதுல ரவுண்டாக தான் தெரியும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு க்ரூஸ் போங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு நல்ல ஃபீலிங் கிடைக்கும். ஸோ காமான ஒரு இது கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன க்ரூஸில் நடக்குதுன்னு போட்டிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் தான் பார்க்க முடியும். ஸோ பாம்பேயை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய க்ரூஸை சுற்றி நிறைய போட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கப்பல் ரெடியாகி இப்போ தான் சீக்குள்ளே மூவ் ஆகிட்டுருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸோட பூல், அதாவது ஸ்விம்மிங் பூல் கிட்ஸுக்கு இருக்குது. ஸோ இதில் நம்ம இது பண்ணோன்னா குளிக்கலாம். ஸோ இது டிஜே ஏரியா. ஸோ இது அடல்ட்டுக்குள்ள ஸ்விம்மிங் பூல். ஸோ அங்கே ஃபார்மாலிட்டிஸ் அண்ட் ரூல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்விம்மிங் பூல் போகணும் அப்படின்னா நீங்கள் ஸ்விம்மிங் பூலோட ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்கணும். ஸோ தட் மீன் நீங்கள் ரொம்ப ஹெவியாக நீங்கள் போட்ட கேஷுவல் ட்ரெஸ்ஸோட குளிக்கக்கூடாது. ஸோ பெனால்ட்டி போட்டுருவாங்க. அது மாதிரி தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும் ஷிப்பில் பெனால்ட்டி போடுவாங்க. நம்ம ஷிப்பில் மேலே வரைக்கும் வந்தாச்சு. ஸோ அந்த ஸ்க்ரீனில் தாங்க வேர்ல்டு கப்போட உமன் வேர்ல்டு கப்போட ஃபைனல் பார்த்தோம். ஸோ அதோட வீடியோஸும் இருக்குது, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். பார்த்தீங்களா பூல் அண்டு மேல் டெக் வரைக்கும் வந்தாச்சு. ஸோ டாப் டெக் வரைக்கும் நம்மளுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு. ஸோ மேலே இருந்து பார்க்க சில கடல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எவ்வளோ கார்கோ ஷிப்ஸ் அங்கே நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ அது மட்டும் இல்லை, அங்கே நம்ம இந்த க்ரூஸில் போச்சுல நிறைய ரிக்ஸ் அண்ட் ஆயில் ரிக்ஸ் கப்பல்ஸ் இருந்தது. ஸோ ஆயில் எடுக்கிற அந்த ஸ்டேஷ்னரி இருந்தது. ஸோ நம்ம கிளம்புனோன்னே ஈகிள்லாம் நம்மளை வழி அனுப்பி விட்டுட்டு போயிருந்தது. ஸோ இதுதாங்க க்ரூஸோட வெளிப்பக்கம். பார்த்திங்கன்னா சேஃப்டி போட் இருக்கா. இந்த சேஃப்டி போட் அந்த ட்ரில் டைமில் நம்மளுக்கு சொன்னாங்க. ஸோ நீங்கள் இந்த ட்ரில் ஏரியாவில் வந்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. அங்கே வந்துட்டோம் அப்படின்னா இந்த க்ரூஸ் மூலிமா, அதாவது இந்த சின்ன சேஃப்டி போட் மூலிமா நம்ம தப்பிச்சு போய்க்கலாம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா இதுதாங்க கேஷினோ. ஸோ க்ரூஸில் உள்ள கேஷினோ. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் தான் எல்லாமே. ஸோ நீங்கள் க்ரூஸில் செலிப்ரேட் பண்ண தான் வந்திருக்கீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேஷினோஸில் நிறைய பேர் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல கேம்ஸ்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் ப்ராஃபிட்டபுளாக இருந்தது, நிறைய பேர் லாஸாக இருந்தது. ஸோ கவனமாக விளாடணும். ஸோ இது இங்கே பார்த்திங்கன்னா கோவா வந்துட்டோங்க இப்போது. ஸோ செகண்ட் டே கோவா வந்துட்டோம். கோவா போர்ட்டில் இறக்கி விட்டுட்டாங்க. கோவா போர்ட்டில் இறக்கணும்னு இதுதாங்க நம்ம ஷிப்போட அவுட் வியூ. ஸோ எப்படி இருக்குது பார்த்திக்கலாம். ஸோ இங்கே ஆங்கர் போட்டு நிறுத்திட்டாங்க ஷிப்பை. ஸோ இங்கே இறக்கி விட்ட பிறகு நம்ம இங்கேருந்து காரில் கோவா சிட்டிக்குள்ளே போயிருந்தோம். ஸோ அதுவுமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம கோவா சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணுங்க. ஸோ கோவா சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா முழுக்கங்க அது டூரிஸ்ட் ஏரியா தான். நாங்கள் ஒரு காரை ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு ஸோ கோவா சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா கோவா, அதாவது கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் போட்டிருக்காங்க. அந்த ரோடு கோவாவில் தொடர்ச்சி ஆகுது. ஸோ இந்த கன்னியாகுமரி டு காஷ்மீர் ரோட்டில் போனீங்கன்னா கோவா நீங்கள் டச் பண்ணிட்டு போகலாம். ஸோ ரோடே அவ்வளோ பிரம்மாண்டமாக போட்டிருக்காங்க. நீங்கள் பார்க்கச்சில பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊராக இது, அதாவது நம்ம இந்தியாவா அப்படின்னு நீங்களே பிரமிக்க அளவுக்கு ரோடு இருந்தது. ஸோ ரோட்வே அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ அழகாக போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரோட்டில் போச்சுன்னா சைடு வியூ, அதாவது உங்களுக்கு பார்க்கணும்னு சொல்லி தான் இப்படி எடுத்திருக்கேன். ஸோ ரோடு எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குது. ரெண்டாவது எவ்வளோ தூரம் இருக்குது பார்த்திங்களா லாங். ஸோ கோவா பொறுத்த வரைக்கும் ஒரு ஐலாண்டு தான். ஸோ சுற்றி தண்ணி தான். பட் அங்கேயுமே ரோட்வே நல்லா போட்டிருக்காங்க. இதுதாங்க சிட்டிக்குள்ளே வந்துவிட்டோம். ஸோ சிட்டியை சுற்றி நம்ம போகலாம் வாங்க. ஸோ இதுதான் மட்கோவா பீச் வந்துவிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பீச் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் ஸோ இங்கே ரோமிங்கில் இருக்காங்க. ஸோ நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா லிக்கர் ஆகட்டும், ஸோ காஸ்மெட்டிக்ஸ் ஆகட்டும், எதுனாலும் நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சீப்பாக தான் இருந்தது. பட் நீங்கள் கொஞ்சம் பார்கின் பண்ணிங்கன்னா அங்கே நல்ல ரேட்டு கிடைக்கும். ஸோ கோவா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒயின் ஷாப் அண்ட் லிக்கர் ஷாப் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அங்கே கோவாவோட இதுபடி அங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாமே விற்றுட்ருக்காங்க. ஸோ ஃபாரினர்ஸ் நிறைய பேர் விசிட் பண்ணிட்டுருக்காங்க. அதேமாதிரி கோவா கவர்மெண்ட் பீச்சை அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கோவா பீச் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அலைகளும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ நம்ம உள்ளே வந்தோன்னு சும்மா இருப்போமா, ஸோ ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஐ லவ் கோவா அது பக்கத்தில் ஃபோட்டோலாம் எடுத்தோம். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா பீச்லேயும் பார்த்திங்கன்னா நிறையா லிக்கர் ஷாப் தான் இருக்குதுங்க. ஸோ எல்லாருமே அதில் தான் இருக்காங்க. ஸோ நிறைய ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. நீங்கள் ஃபுட்ஸ் நிறையா டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா சாப்பிட்லாம்.
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த மாதிரி ஐ லவ் கோவா அது பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் விரும்புகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அதுங்க பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்டில் இது மாதிரி தான் பேனர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த பீச்சில் உட்கார இந்த சேர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ ரெண்டல் தென் சம் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஃப்ரீயாகவும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம அப்படியே சுற்றி ரோம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கச்சில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய இடம் நிறைய ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு இப்படி இருக்குது. ஸோ ஈவினிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஸோ நம்ம கப்பல் வந்து 5 மணிக்கு எடுத்துருவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா இந்த ஆஃப்டர்நூன் டைம்லேயே நாங்கள் அப்படியே வந்து நடந்து வந்துட்டு இருந்தோம். அவங்க பார்த்திங்கன்னா பீச் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு உள்ள ப்ரைவசி யாரும் தொந்தரவு பண்ண மாட்டேங்காங்க. ஸோ ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது கோவா பீச். அது இல்லாமல் அங்கே ரெஸ்க்யூ டீம் வந்து அதிக பேர் வந்து சுற்றி வந்துட்டுருக்காங்க. இன்கேஸ் வந்து பீச்சில் யாராவது டீப்பாக போனாங்க அப்படின்னா அவங்க வந்து வார்ன் பண்ணி அவ்வளோ தூரம் உள்ளே போகாதீங்க, வெளியே வாங்கலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ கோவா அவ்வளோ அழகாக இருந்தது. திருப்பி கப்பலுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தேட்டருக்குள்ளே இருக்குங்க இப்போ. ஸோ கப்பலுக்குள்ளே இவ்வளோ பெரிய தேட்டர். ஸோ இந்த தேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் உள்ளே வந்தோம். பார்த்தா நிறைய க்ரௌடு. ஸோ ப்ரோக்ராம்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸில் வந்து அவங்க டான்ஸ் ஆடி ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனான ஒரு டான்ஸ் அந்த ஃபீலிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த க்ரூஸில் இருக்கச்சில் இந்த என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களை வந்து டைம் பாஸ் பண்ண சொல்லுவோம் பாருங்களா. பால்கனியில் எப்படி உட்காந்து வாட்ச் பண்ணலாம், கீழே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பால்கனியில் உட்காந்துருந்தா இது கீழே இறங்கி போய் உட்காந்துருந்தேன். ஏன்னா பால்கனியோட கீழே வியூ நல்லா இருந்தது. ஸோ இங்கே வந்தாச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுக்காக வெயிட்டிங்கில் இருந்தேன். ஸோ ப்ரோக்ராம் அவ்வளோ அமேசிங்காக இருந்ததுங்க. பாருங்கள், நீங்களும் வாட்ச் பண்ணுங்கள் எப்படி இருக்கு. ஸோ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ லைட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா अक्सर ये बातें करते हैं, तुम होती तो कैसा होता, तुम ये कहती, तुम वो कहती, तुम इस बात पे हैरान होती, तुम उस बात पे कितनी हंसती, तुम होती तो ऐसा होता, तुम होती तो वैसा होता, मैं और मेरी तन्हाई अक्सर ये बातें करते हैं. सपनों में रोज आए आ जिंदगी में आना, जाने जाना ढूंढे तुझे दीवाना, सपनों में रोज आए आ जिंदगी में आना सनम, आ जिंदगी में आना सनम. ப்ரோக்ராம் அப்படி நேராக இருந்துச்சு. பால்கனியில் இப்போ நம்ம க்ரூஸ் ட்ரிப்பை முடிச்சுட்டு ஊருக்கு வர்றதுக்கு ஏர்போர்ட் வந்துட்டோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முழுசாக வீடியோ பாருங்கள். இந்த பேக்கேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கார்டிலியா க்ரூஸில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஏஜென்ட்ஸ் தேவையில்லை, டைரெக்டாகவே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லை, அவங்க நிறைய க்ரூசஸ் வந்து பாம்பேலேருந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங்.